ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஒரு முக்கியமான கேள்வி, கொஞ்சம் விசாரமான கேள்வியும் கூட. காப்பி என்கிற பானம், இதை நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சில பெரியோர்கள் துவயம் என்று சொல்லுகிறார்கள். துவயம் கொள்ளலாமா என்று சில சமயங்களிலே கேட்கிறார்கள். இதை போல சொல்லுவது சரியா என்பது கேள்வி. கண்டிப்பா தவறு, அப்படி சொல்லக்கூடாது. ஏனெனில் ஒரு பிரசித்தமான சப்தம், வார்த்தை, அதுக்குன்னு ஏற்கனவே ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது அந்த பிரசித்தமான சப்தத்தை வேறு ஒரு பொருளை குறிப்பதற்கு உபயோகப்படுத்தினால் அது குழப்பத்தை ஏற்படுத்தும். முதலிலே அதுக்கு மேலே இங்கே நாம் பார்க்கக்கூடிய இந்த பதார்த்தம், காப்பி என்கிற பதார்த்தம், அது நிஷித்த பதார்த்தம். அதை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எடுத்துக்கவே கூடாது, முதல்ல சாப்பிடவே கூடாது, பருகவே கூடாது. அதை முதல்ல எடுத்துக்கிறதே தப்பு. அதுக்கு மேலே அதை துவயம் என்று வேறே சொன்னார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய அபச்சாரம். இது பல பெரியவர்கள் தெரியாமல் பண்ணுகிறார்களா, தெரிந்தே பண்ணுகிறார்களா, இது நமக்கு தெரியல. ஏனெனில் துவயம் என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே மந்திர ரத்னமான உயர்ந்த ஒரு மந்திரம், துவயமகா மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சம்பிரதாயத்துக்கு மிக மிக முக்கியமான மந்திரம், ரகசிய திரயத்திலே நடுநாயகமாக இருக்கக்கூடிய மந்திரம். ரகசிய திரயத்திலே திருமந்திரத்தையும் சர்ம ஸ்லோகத்தையும் விட அதிக பெருமை பெற்ற மந்திரம். நாம் எப்பொழுதும் ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய மந்திரம். ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் என்றே பிள்ளைலோகாச்சாரியர் காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மந்திரத்துக்கு உண்டான பெயரை சாமான்யமாக நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு பொருளுக்கு, ஒரு உணவு பதார்த்தத்துக்கு அதை பெயராக உபயோகப்படுத்துவது மிகவும் பொருத்தமற்றதாக இருக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணமும் பார்க்கலாம் சுருக்கமா. ராமானுஜர் யாதவ பிரகாஷருக்கு எண்ணெய் தேய்த்து விடும்போது கப்பியாசம் என்ற அந்த வார்த்தைக்கு தவறான அர்த்தத்தை யாதவ பிரகாஷர் சொன்னார். அதை கேட்டு உயர்ந்த அந்த சப்தத்துக்கு தாழ்ந்த அர்த்தம் சொன்னதை நினைத்து வருந்தினாரே ராமானுஜர். அதை போலத்தான் இங்கேயும்